இங்கிலீஷ் பேசுகிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கற்றுக்கலாமா? கண்டிப்பாக குழந்தைகளை போல தான் நம்மளும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வார்த்தைகளை அவங்க எப்படி கற்றுப்பாங்க? ஒருத்தர் சொல்ல கேட்டு அதை சொல்லி பழகுவாங்க. இப்படி தான் இதில் 2 விஷயம் இருக்குது. புது புது வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கற்றுப்பாங்க. இது என்ன அது என்னன்னு ஒவ்வொரு விஷயத்தை பார்க்குற விஷயங்களை தான் கற்றுப்பாங்களே தவிர பார்க்காத ஏதோ ஒரு டிக்ஷனரி உள்ள விஷயத்தை அவங்க கற்றுக்க போகிறது இல்லை. ஸோ ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய ஏதாவது 5 வார்த்தைகளை கண்டிப்பாக நாம் கற்றுக்கிடணும். சரி, இந்த வார்த்தைகள் எத்தனை விதம்னு பார்க்கலாமா? இது நவுன், வேர்ப், ப்ரனவுன், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், கன்ஜெக்ஷன், ப்ரிப்போசிஷன், இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு 8 வகைப்படும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நவுன் என்னது? ஒருவருடைய பேர், ஒரு இடத்தோட பேர், ஒரு அனிமலோட பேர், ஒரு பொருளோட பெயர். இதோட பெயர்கள் தான் நவுன். இது எல்லாத்துக்கும் பர்டிகுலரான பெயர் இருக்கும். இதுவே ப்ரொனவுன் அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னா, இப்போ அபி அப்படிங்கிற நேமுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன சொல்லலாம்? அது பெண்ணாக இருந்தால் ஷி, பையனாக இருந்தால் ஹி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அனிமல்ஸுக்கு இட் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். இதுவே மற்றவங்களை இன்னொரு ஆப்போசிட்டை நம்ம சொல்லும்போது யூ, தே அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள்னு சொல்லும்போது ஐ, வி அப்படின்னு சொல்லுவோம். ஹர், ஹிம், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே என்னது? இந்த ப்ரொனவுனில் வரும். நெக்ஸ்ட் வெர்ப்னா என்னது? ஆக்ஷன் வேர்ட்ஸ், ஒரு செயலை குறிக்கக்கூடிய இதுதான் வெர்பு. அதே போல் இந்த அட்வர்ப் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தன் நடக்கிறான், ஸ்லோவாக நடக்கிறான் அப்படிங்கிறத ஸ்லோலி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த அட்வர்ப். அந்த வெர்பை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லக்கூடியது தான் அட்வர்ப். நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ் எதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் அப்படின்னா, இந்த நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும். என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெஸ் அப்படின்னா பிங்க் ட்ரெஸ், அதாவது பிங்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது என்னது? பிங்க். அந்த வார்த்தை அட்ஜெக்டிவில் வரக்கூடியது. ஸோ அந்த நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன். இந்த ப்ரிப்போசிஷன் எதுக்கு உதவுது அப்படின்னா, ஒரு பொருள் இருக்கக்கூடிய நிலை, இடம், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரிப்போசிஷன் உதவுது. ஃபார் எக்ஸாம்பிள், வேர் இஸ் த பென்சில்? பென்சில் இஸ் ஆன் த டேபிள். ஆன் மேலே இருக்குது, அதனுடைய இருக்கிற இடத்த சொல்லுது. ஸோ அதனுடைய நிலை அல்லது இடம் இதை சொல்லுது தான் என்ன அப்படின்னா ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன். இது கனெக்டிங் வேர்ட்ஸ். ஸ்கூல் டைமில் சம்டைம்ஸ் இங்கிலீஷ் ஒழுங்காக எழுத தெரியாமல் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அண்ட், பட், ஆர் இதெல்லாம் போட்டு எழுதியிருப்போம். ஸோ அப்போவும் சரி இப்போவும் சரி அந்த கன்ஜெக்ஷன்ஸ் 2 சென்டென்ஸை அல்லது ஒரு சென்டென்ஸை உருவாக்குறதுக்கு இந்த வார்த்தைகள் பயன்படுது. நெக்ஸ்ட் இன்டர்ஜெக்ஷன். இந்த இன்டர்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய சந்தோஷம், பயம், இதில் சொல்லக்கூடிய எமோஷன்ஸ் தான். ஓ, யா, சூப்பர் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறோன்னா அந்த வார்த்தைகள் எல்லாமே என்னது? இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஓகே, இவ்வளோ 8 டைப் இருக்குது. இதை எப்படி ஒவ்வொரு நாளும் உட்காந்து படிக்க முடியும்? வெரி சிம்பிள். கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம பழகும்போதே இந்த வார்த்தைகளையும் ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கிடலாம். ஸோ கேள்வி கேட்டு பதில் சொல்லி படிக்கும்போது தான் கம்யூனிகேஷன் பில்ட் ஆகும். இந்த மாதிரி வெறும் கிராமரை கற்றுக்கும்போது கம்யூனிகேஷன் பில்ட் ஆகாது. ஏன், எதுக்கு, எப்படி, இப்படிலாம் கேள்வி கேட்டால் தான் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு, அதாவது நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட முடியும். அதே போல் தான் இங்கிலீஷ்லேயும் ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு கொஸ்டின் கேட்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இங்கிலீஷையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ வேர்ட்க்கு அடுத்தபடியாக என்னது தான் கற்றுக்கணும்? கொஸ்டின்ஸ் பற்றி. இங்கிலீஷில் 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒன்று எஸ்ஆர்னோ கொஸ்டின், இன்னொன்று WH கொஸ்டின். சிம்பிளாக சொல்லணுன்னா ஆமாம் இல்லை அப்படின்னு பதில் மட்டும் வாங்கணும்னா எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் எஸ், நோ அப்படின்னு ஆன்சர் சொல்ல தெரியும். ஆனால் கொஸ்டின் கேட்க தான் எல்லோரும் கஷ்டப்படுவாங்க. ஸோ எஸ்ஆர்னோ கொஸ்டின் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். நெக்ஸ்ட் WH கொஸ்டின். இது வாட், வேர், வென், வை, ஹூ, ஹவு இந்த மாதிரியான கேள்விகளை பற்றி கற்றுக்கிட்டது தான். இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சிலர் கதை சொல்லிடுவாங்க, ஆனால் கொஸ்டினை ஒழுங்காக கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸை கேட்கும்போது தான் இங்கிலீஷ் நல்லபடியாக டெவலப் பண்ண முடியும். இனி வரக்கூடிய வீடியோஸில் கொஸ்டின்ஸை படிச்சுக்கிட்டு சைட் பை சைட் எப்படி நவுனை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதாவது வேர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். இதோ வளர்ச்சி பாதையில் நான் உங்களோடு.